உன்னையே நீ அறியும் மார்க்கம் பற்றி கூறி வைத்துள்ளபடி செய்து வா என்று ஹசரத் அவர்கள் தமது தலைமகனுக்கு தான் தர வேண்டிய தவ போதனைகளை தந்துவிட்டு தனது தவ புதல்வன் ஹுசைனையும் மற்றவர்களையும் தன் அருகே வருமாறு சைகையால் அழைத்து ஹுசைனின் கைகளை பிடித்தபடியே, அன்பு செல்வமே, ஷரியத்தை சரியாக முடித்துவிட்டு ஷஹாதத்தின் சகாப்தத்துக்கு சக்கரவர்த்தியாக நின்று உன் சன்மார்க்க பணிகளை ஆற்றிவா மகனே. இதோ என்னை தேடி வானவர்கள் வந்து நிற்கின்றனர், வாழ்த்துக்கள் கூறுகிறார்கள். எனவே சீக்கிரம் நான் போகிறேன். இன்னும் ஓரிரு நிமிடம் அதையும் வீணாக்கவில்லை. எனவே என் அன்பு மகன்களே, நான் கருத்தரித்து கண்விழித்த நாள் முதல் கழிப்புடன் கண்ணயர்ந்த காலமே கிடைக்கவில்லை. கர்மமே கண்ணாய் என் கடனாற்றி விட்டேன் காத்துமுன் நபி அவர்களுடன். இது என் கடைசி கடன். இதுவும் முடிந்தது. இனிமேல்தான் நான் கடலளவு கண்ணயர, கடமைகளே இன்றி கண்ணயர, போதிய மட்டும் கண்ணயர கண்ணிய மிகுந்த இறைவன் காலம் தந்துள்ளான். எனவே கண்ணயரும் நேரம் வந்துவிட்டது என்ற களிப்புடன் பிரிகிறேன். பேராளன் அல்லாவின் ஆணைப்படியே அனைத்தும் நடைபெறுவதால் எல்லாம் நல்லபடியே நடக்கும் என்ற நல் உணர்வில் உலகமே நேர்வழியில் செல்ல உளமாற இறைவனிடம் வேண்டுகிறேன். ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன் என்று கூறியபடியே அவர் ஆவி பிரிந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். தந்தையின் இறுதி நேரத்தில் வெளியான உத்தரவுப்படி தமது கடமைகளை செய்து முடித்துவிட்டு நடு இரவு வரை காத்திருந்தனர். இருந்தும் ஜனத்திரள் குறையவே இல்லை. ஆனால் இமாம் ஹசனாரும் இமாம் ஹுசைனாரும் இமாம் அப்பாஸ் இப்னே அலி அவர்களும் முஸ்லிம் பின் அவுசஜா என்னும் முதிர்ந்த பெரியவரும். இந்த பெரியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயிர் நண்பர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மறைவுக்கு பின் ஹசரத் அலியுடன் இருந்தார். அதன் பின் ஹசரத் ஹசனாருடன் இருந்தார். ஹசரத் ஹசனாருக்கு பின் இமாம் ஹுசைனாருடன் கர்பலா போர்க்களம் வரை வந்து தமது அன்பை தூவிய அறிவு களஞ்சியமாக வருகின்றார். 90 அரபு கோடைகளை கண்டவர் அவர். அதன் பின் கர்பலாவில் இமாம் ஹுசைனுக்காக போராடி உயிர் நீத்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நண்பர்களிலேயே இவர் ஒருவர்தான் கடைசி வரை, அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்தில் நடந்த போர்களிலும், அதன் பின் அலி அவர்கள் காலத்தில் நடந்த போர்களிலும், அதன் பின் இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பேரனார் இமாம் ஹுசைன் நடத்திய போர் வரை நபிகளாரின் குடும்பத்துக்கு ஆதரவாகவே தமது ஆயுள் முழுவதும் போராடிய கர்பலாவில் உயிர் நீத்த பெருமைக்குரியவர். ஆக இந்த நால்வரும் ஊர் மக்களை விளக்கியபடியே குதிரையில் ஹஜ்ரத் அலி அவர்களின் உடலை தாங்கிய வண்ணம் வேகமாக பறந்தனர். அவர்கள் பின்னாலேயே ஹஜ்ரத் அலி அவர்களால் ஆதரிக்கப்பட்டு வந்தவர்களும், உதவிகள் பெற்று வந்த விதவைகளும், உபதேசங்கள் பெற்ற இளைஞர்களும், அனாதைகளும், உலமாக்களும், ஊர் மக்களுமாக ஒரே கூட்டமாக தொடர்ந்து ஓடினார்கள். அவர்களில் சிலர் தங்கள் தலைகளை தாங்களே அடித்துக் கொண்டும், சட்டைகளை கிழித்துக் கொண்டும், உடம்பை கத்தியால் கீறிக்கொண்டும் ஒரே உணர்ச்சியின் துக்கத்தில் சப்தமிட்டபடியே ஓடினார்கள். ஆனால் இமாம் ஹசனும் ஹுசைனாரும் அவர்களுடன் அப்பாஸும் முஸ்லிம் பின் அவுசஜா என்னும் 4 பேரும் வெகு வேகமாக தங்களின் குதிரைகளை தட்டிவிட்டனர். அவைகள் காற்று வேகத்தில் பறந்து கூஃபா நகர எல்லைகளை தாண்டி நின்றன. கடுமையான காற்றும் புயலும் காட்டிய வேகம். பரந்த பாலைவன மணலில் எங்கு பார்த்தாலும் ஒரே நிசப்தம். காற்றின் வேகம் எழுப்பிய ஒலியில் இடிபோல் நிசப்தத்தை அடிக்கடி கலைத்த பேரொளி. அவர்கள் நின்றிருந்த இடத்தருகே சிறு குன்று ஒன்று தெரிந்தது. இக்குன்றுகளில் காட்டு விலங்குகளின் நடமாட்டம் இருந்தது. நடு இரவில் 4 பேர்கள் நல்லடியார் அலியின் புனித உடலை தாங்கியபடியே மௌனமாய் யார் வரவையோ எதிர்பார்த்து காத்து நின்றனர். நெடுநேரம் கும்மிருட்டில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை பார்த்தனர். ஆனால் யாரும் காணவில்லை. மேகமூட்டங்கள் மெதுவாய் விலக ஆரம்பித்த சமயம் கடுமையாய் வீசிய காற்று திடீரென்று குறைய ஆரம்பித்தது. மெதுவாக தென்றல் போல் மனதுக்கு இதமாக வீசியதால் 4 பேர்களும் சற்று ஆறுதலுடனும் ஆர்வத்துடனும் அண்ணாந்து பார்த்தனர். அப்போது வெண்ணிலா 22வது ரமலான் மாத தேய்விரை சூழ்ந்த விகார மேகங்கள் விலகி வெளிச்சத்தை தர ஆரம்பித்தது. அச்சமயம் ஒரே சந்தனமும் அத்தரும் மல்லிகையும் கலந்த ஒரு கலவை மனம் எங்கிருந்தோ பாலைவனம் முழுவதும் பரவி எல்லோரையும் ஆச்சரியத்திற்கு உள்ளாக்கியது. எனவே பரபரப்புடன் எல்லோரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்தபடியே சுற்றி சுழலும் விழிகளுடன் ஒன்றும் புரியாது திகைத்தனர். அப்போது வயது முதிர்ந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நண்பரான முஸ்லிம் பின் அவுசஜா அவர்கள், குழந்தைகளே, இது அமரர்கள் அடிக்கடி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண வரும்போது இப்படியே இதே மனம் வீசும். இதை நான் பலமுறை அனுபவித்திருக்கின்றேன்.
பெரும்பாலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி என்னும் இறை தூது வரும் முன் இம்மனம் வரும். இதே மனம் இன்று பல ஆண்டுகளுக்கு பின் நுகர்கின்றேன். ஏதோ ஆண்டவனாடும் நன்மைக்கான நாடகம். எனவே பயப்பட வேண்டாம். எல்லோரும் சூரே ரஹமான் என்னும் சூறாவை 3 முறை ஊதிக்கொள்ளுங்கள் என்றார். எல்லோரும் மனதுக்குள் அதன்படியே அர் ரஹமான் சூறாவை வேகமாக ஓதிக்கொண்டு நின்றனர். அமீருல் முமினீன் அலி பாதுஷாவின் அரிய உடலை அவர் மகன் ஹசனார் தாங்கி நின்றார். அசைவற்ற உடலை ஆசையுடன் தாங்கிய மகன் அசைவற்று அப்படியே நின்று விட்டார். அவர் மனதிலே அந்த நாள் ஞாபகங்கள் அலைமோதி நிலைகுலிய வைத்தன. அன்னை மடியிலே அன்பு குழந்தையாய் அமர்ந்திருந்த அந்த அற்புத நாட்களில் அருமை தந்தை தன்னோடு ஆடிய குழந்தை விளையாட்டு, அன்னைக்கு பின் அவரே அன்னையாகி தமது அன்பை பொழிந்த விதம், அழுதபோது வாரி அணைத்து ஆறுதல் தரும் அருமையான அப்பாவா இப்படி ஆடாது அசையாது ஆண்டவனை அடைந்து விட்டார். தொட்டிலே தூங்கினாலும் தன்னை தொட்டு பார்த்து இன்பமுறும் அன்பு தந்தையா இப்படி தொட்டாலும் துவளாத மரக்கட்டை போல் ஆகிவிட்டார். வீட்டு வேலை முதல் வீர விளையாட்டு வரை விறுவிறுப்பாய் கற்றுத்தந்த வீரதந்தையா இப்படி விறகு கட்டை போலானார். அயர்ந்து நான் தூங்கினாலும் அலுப்பிலாது என எழுப்பி அன்பு மொழியில் ஆறுதல் வழியில் தன்னோடு உணவை தவிப்போடு எனக்கும் அழித்து உண்ணச் செய்யும் உத்தம சீலராய் இப்படி உணர்வின்றி கிடக்கின்றார். மார்க்க நெறி சொல்லிக் கொடுத்து மார்போடு அனைத்து மகிழ்ந்த மாமன்னராய் இப்படி மௌனமாய் கிடப்பது, புரியாத செயலையும் புரிய வைத்து பூரிப்படைந்த புண்ணிய சீலராய் இப்படி புரியாத புதிராக கிடப்பது, வந்தோரை வரவேற்று வாயணிக்க பேசி வயிறார உணவிட்டு வாயில் வரை வந்து வழி அனுப்பும் வள்ளல் திருமகனாய் இப்படி வாடிவிட்டது. வாழ்நாளெல்லாம் வாய்மொழியே தவறாத வழிகளிலே வாழ்ந்து காட்டிய வான்மகனாய் இப்படி வாழ்வளந்து வலுவளந்து கிடப்பது. சிறு குழந்தையாய் நான் இருக்கும் போது எனக்கு அன்னை போல் அனைத்தும் செய்த அன்பு திருவருவம் அசைவற்று கிடக்கின்றதே. அன்னையற்ற அனாதைகளான எங்களுக்கு அன்பும் ஆதரவும் தந்து அன்னை நினைவு அறவே இல்லாது ஆடி ஓடி அன்பு செய்த அன்பு திருவுருவமே. அலீஃப் பே தே என்று நீங்கள் அன்புடன் சொல்லிய அந்த நாட்களில் அதையே நாங்களும் திரும்பச் சொல்லும் அழகு கண்டு ஆனந்தமுறும் உங்கள் அழகு முகம், அடுத்த எழுத்தையும் ஆர்வமூட்டி அன்பொழுக பண்பொழுக கற்றுத்தந்த காராளராய் இப்படி கண்மூடி கிடப்பது. வாழ் பிடிப்பது எப்படி, வாழ்வில் நடப்பது எப்படி என்று வாயாராது வயிறாராது வாயுனிக்க சளைக்காது களைக்காது சினமுறாது சிரித்த முகத்துடன் சிந்தும் உமது சிந்தனை செயல்களா இப்படி சிதறிய நீர் போல் காய்ந்தது. ஏற்றமிகு வாழ்வு ஏழ்மையில் உள்ளது மகனே என்று எத்துணை தரம் கூறிய வாயா ஏதும் பேசாமல் உள்ளது. அடிக்கொரு தரம் ஹசன் ஹசன் என்று கூறும் அன்பு திருவாயா இப்படி அடைபட்டு கிடக்கின்றது. இறைவழியே இப்படித்தான் போக வேண்டும் என்று இனிக்க இனிக்க சொல்லி இரும்பூதி எய்திய இன்னுயிரா இப்படி இச்சைகளற்று கிடப்பது. பொறுமையுடன் இருமகனே, பொறாமையை விடுமகனே, பொருள் உனக்கு வேண்டா மகனே, அருள் உனக்கு அவசிய மகனே, இப்படி எத்தனை கோடி அறிவூற்றுக்களை ஆங்காங்கே ஆயுள் முழுவதும் அலுப்பின்றி அன்பூரச் சொன்ன அவயவங்களிலா இப்படி அசைவில்லை. உணவில்லாது எத்தனையோ நாட்களில் உங்களின் உணவை எங்களுக்கு அளித்துவிட்டு உறங்கியே பசியாற்றினீர்கள் தந்தையே. உடைகள் கிழிந்தால் உடனே அதை ஒட்டு போட்டு எங்களுக்கு தைத்து தரும் உங்கள் அன்பு கரங்கள் எங்கே? ஊரறிய உலகறிய உத்தமனாய் வாழ்ந்த உங்கள் உன்னத உடலாய் இப்படி கிடப்பது. வறுமை என்னும் புயலிலும் வாழ்வு நெறி மாறாது, வாய்மொழியும் தவறாது, எங்களையும் வாடப்படாது காத்த வள்ளல் திருமகனே வரமாட்டீரா? உங்களை வாயார இணை ஒரு தரம் அன்பொழுக அழைக்க மாட்டீரா? அன்னை தந்தையற்ற அகில வாழ்வு அழகாகுமா அன்பு தந்தையே, அழகாகுமா? பாலகராய் நான் இருக்கும் போது படுக்கையில் வைத்து பல கதைகள் கூறி பால் சோறு தரும் பண்பாளரை இனி ஒரு தரம் பார்க்க முடியுமா? விடிய விடிய உங்களின் விறுவிறுப்பான வீரக்கதையை கேட்டு விழித்திருந்த எங்களுக்கு இனி விடிவு காலமும் உண்டா? என் வீர தந்தையே, விடிவு காலமும் உண்டா? மறக்க முடியாத உங்களின் மார்க்க பணிகளை மனதிலே நினைத்தால் மருண்ட உணர்வாகுமே. என் மாவீரர் உங்களை மறக்க முடியுமா? நீங்கள் மறுபடியும் உலகில் பிறக்க முடியுமா? கனிவாக பேசு மகனே, துணிவாக நடமகனே, பணிவாக பழகு மகனே, படைத்தவனை நினை மகனே, பசித்தவனை அணை மகனே, பயம் தன்னை வெறுமகனே, ஜெயம் உனக்கு வருமகனே. இப்படி எத்துணை முறை சொல்லி சொல்லி எங்களை பக்குவப்படுத்திய இப்பட்டு உடல் இப்படியாகிவிட்டதே. 6 வயதிலே அரபு தெருக்களிலே அன்பு தந்தையின் அரவணைப்பில் அகமகிழ்வுடன் வேடிக்கை பார்க்கின்ற வாடிக்கையான நாட்களை அத்துணை சுலபமாக மறக்க முடியுமா? மதீனத்து பள்ளியிலே மார்போடு அனைத்து மகிழ்வூட்டிய மாண்புகளை மறக்கத்தான் முடியுமா? மாற்றத்தான் முடியுமா? மறுக்கத்தான் முடியுமா? மறுபடியும் காணத்தான் முடியுமா? மண்ணோடு மண்ணாய் மறைக்கத்தான் முடியுமா? போர்களுக்கு போய் புண்பட்டு வருவீர்கள். உங்களை போர்வை போட்டு படுக்க வைத்து புண்களுக்கு மருந்து போடும்போது புழுவாய் துடிப்பீர்கள். அது கண்டு நானும் அழுவேன். உடனே எனக்காக நீங்கள் வேதனைகளை அடக்கிக் கொண்டு இறை போதனைகளை கூறுவீர்களே. பசியோடும் பட்டினியோடும் பல நாட்கள் எங்களை பண்புடன் பசியின்றி புசிக்க கொடுத்து உறங்கச் செய்யும் உங்களின் உறுதியான உள்ளத்தை உலகில் யாரிடம் காண்போம்?
இரவெல்லாம் உறங்காது இறைவனையே தொழுவீர், பகலெல்லாம் உண்ணாது விரதமும் இருப்பீர். எதையுமே இதயபூர்வமாய் இன்முகத்துடனும் இறை அச்சத்துடனும் இஸ்லாமிய கோட்பாடுடனும் சகிப்பீர்கள். இறை நபிகளின் செய்திகளை இன்பமாய் கூறுவீர்கள். இறைவனை தொழுவதில் இன்பம் இறுதி வரை காண்பீர்கள். இவ்வுலக இன்பத்தை இமையளவும் வெறுத்தீர்கள். இரவு பகல் பாராது இஸ்லாத்துக்கு உழைத்தீர்கள். எப்படியெல்லாம் ஆரம்பித்த உங்கள் வாழ்வு எப்படியோ முடிந்து விட்டதே. இதயமும் வெடித்துவிடும் போல் இருக்கிறதே. இவ்வுலகமே இருட்டாய் தெரிகின்றதே. உண்டாயா மகனே, உறங்கினாயா மகனே, உடல் நலமா மகனே, உடம்புக்கு என்ன மகனே? இவையெல்லாம் உளமாற கேட்க இனி உலகில் யாரப்பா உள்ளார்? உலகமே சேர்ந்தாலும் இனி உளமாற உரைக்கும் உணர்வை காண முடியுமா? அப்படியே இருந்தாலும் அது உங்கள் போல் வருமா? யா அல்லாஹ், உணர்ச்சியூட்டும் உள்ள கிளர்ச்சியூட்டும் இவ்வுரைகள் இனி எங்கள் வாழ்வில் உடைந்து சிதறிய கண்ணாடி துகள்களாகிவிட்டனவே. இறை வணக்கத்தின் போது இனிய குரலில் ஓதும் உங்கள் இளம் குரலை இனி யாரிடம் கேட்போம்? வெண்கொட்ட குடையின் கீழ் ஆண்டு வெற்றியின் வேந்தனாக திகழ்ந்த நீங்கள் இன்று வெற்றிடம் நோக்கி சென்று விட்டீர்களே என்று ஹசன் அவர்கள் தங்கள் மனதுக்குள் ஏங்கியபடியே நின்றிருந்தார். அப்போது ஒரு குதிரையின் காலடி ஓசை கேட்டது. உடனே ஹசன் அவர்கள் பழைய சூழ்நிலையில் எண்ணக்கயிற்றை விடுவித்து புதிய சூழ்நிலைகளில் கவனம் செலுத்தலானார். ஒரு குதிரையின் அழகான சீரான குளம்பொலி கேட்டது. அருகில் இருந்த குன்றிலிருந்து கேட்டது. எனவே 4 பேர்களும் உடனே ஓசை வந்த திசையில் ஆடாது அசையாது பதறியபடியே பதைபதைத்து பார்த்தனர். வர வர ஒளியின் வேகம் அதிகமாகி வெகு அருகிலேயே கேட்டது. எனவே கூர்ந்து கவனித்தனர். அவர்களின் கண்களுக்கு ஒரு கருப்பு உடையணிந்த முகமூடி மனிதர் ஒருவர் மிக வேகமாக ஒரு வெள்ளை நிற குதிரையில் வருவது தெரிந்தது. ஆஜானுபவானான மனிதர் ஓர் ஆளுயர குதிரையின் மீது அமர்ந்து வெகு அழகாகவும் அற்புதமாகவும் அதிவேகமாகவும் வந்தார். அவர் இவர்களை நெருங்க நெருங்க இவர்கள் பயத்தால் நடுநடுங்கி தங்கள் சுயபலம் இழந்து தங்கள் நிலை மறந்தனர். அம்மாய மனிதரின் முகம் தெரியாதபடி முகத்தை ஒரு கருப்பு துணியால் மூடியிருந்தார். பெண்கள் போடும் புர்கா போல் கண்களுக்கு அருகில் சிறு ஓட்டையுள்ள வலை இருந்தது. ஆனால் அவரின் தோற்றம் மட்டும் யாரோ பழகிய மனிதர் போல் 4 மனதிலும் பட்டது. இவர்கள் பயத்தாலும் பக்தியாலும் பதைபதைத்து நின்ற சமயம் அம்முகமூடி மனிதர் தனது வேகத்தை கட்டுப்படுத்தி மெதுவாக வந்து 4 பேர்களுக்கும் முன் நிறுத்தினார். உடனே 4 தங்கள் குதிரைகளிலிருந்து குதித்தனர். ஹசன் தமது தகப்பனாரின் புனித உடலை தம் 2 கரங்களில் தாங்கி நின்றார். அந்த உடலில் மலர்களின் மனமும் மலரை விட மென்மையாகவும் இருந்தது. அது கண்ட ஹசனாரின் கண்களில் கண்ணீர் கரைந்துருகி ஓடியது. காரணம், தாம் வளர்ந்து ஆளான தந்தையின் மார்பு. தான் தினமும் ஆசையுடன் கண்டும் தொட்டும் வந்த பூவுடலை கடைசியாய் தான் இழக்கப் போகும் கடைசி உணர்ச்சியை எண்ணிய ஹசனாரின் மென்மையான உள்ளம் அதை தாங்க முடியாது கண்ணீரை வெளியே தள்ளியது. கரங்கள் நடுங்க நின்றார். அப்போது அம்முகமூடி மனிதர் தம் கையில் உள்ள மோதிரத்தை அடையாளமாக காட்டினார். அது தம் தந்தை காட்டிய மோதிரம் போல் இருந்தது. உடனே தந்தையின் ஆணை காதிலே எதிரொலிக்க தன் தந்தையின் புனித உடலை வந்தவரிடம் தருவதற்காக அவர் அருகே ஹசனார் போனார். என்ன மாயம்! குதிரை மீது வேர்வையே இல்லை. அதன் உடல் வெண்பட்டு போல் வெள்ளை வளையர் என்று இருந்தது. அதன் உடல் முழுவதும் சாம்பிராணி மனமும் அத்தனை மனமும் கமகமவென வீசியது. நெடுந்தூரம் வந்த களைப்போ வியர்வையோ இல்லை. தான் இதுவரை கண்டே இராத காட்சிகளை கண்டு ஒன்றுமே புரியாது மலைத்தபடியே தம் தந்தையின் புனித உடலை வந்தவரின் கரங்களிலே அழுதபடியே தந்துவிட்டு திரும்ப எத்தனைத்தார். அச்சமயம் முஸ்லிம் பின் அவுசஜா என்னும் மூதறிஞர், ஓ ஹசன், நீ என்ன காரியம் செய்தாய்? நீதான் நாளை அரபு மக்களுக்கு பதில் தரப்போகும் அரசன் என்றார். அதற்கு ஹசனார், தாதா, தந்தையிட்ட ஆணைப்படியே செய்தேன் என்றார். உடனே அவுசஜா அவர்கள், உன் தந்தை மக்கள் கேட்கும் கேள்விக்கு மறுத்து பதில் சொல்லச் சொன்னாரா? உடலோ ஒரு கலீஃபா உடையது. அது குறித்து கேள்வி கேட்க எல்லோருக்கும் உரிமை உண்டு. உன் தந்தையின் ஆணைப்படியே செய்தாய் என்று கூறு. ஆனால் யாரிடம் கொடுத்தாய் என்றால் என்ன பதில் சொல்வாய்? அதற்கு பொறுப்புள்ள பெரியவன், என் பேச்சை தட்டாதே மகனே. உன் தந்தையின் ஆணைப்படி உன் தந்தையின் மகன் என்ற முறையில் உன் கடன் இத்தோடு முடிந்து விட்டது. இனி இந்நாட்டுக்கு நீ தந்தை. அதனால் உடனே அப்பெரியவரின் பெயரையாவது தெரிந்து கொள். அவர் யார் என்று நீ தெரிய உனக்கு சகல உரிமையும் உண்டு. உடனே கேள், தயங்காதே. நான் உன் தந்தைக்கு நிகரானவன். துக்கத்தால் நீ உன் கடமையினை செய்ய தவறாதே. நீ பின்னால் வருத்தப்பட வேண்டிய காலம் வரும். எனவே உடனே கேள் என்று வாடியிருந்த ஹசனாரின் உள்ளத்துக்கு உணர்ச்சி ஊட்டினார்.
அவரோடு சேர்ந்து மற்ற இரு வருமான ஹசனாரின் தம்பிகளான இமாம் ஹுசைனும் அப்பாஸும் அதையே ஆமோதித்து ஆர்வப்படுத்தினார்கள். இமாம் ஹசன் அவர்கள் பேச்சில் சற்று துணிவடைந்து அம்முகமூடி மனிதர் நின்றிருந்த இடம் நோக்கினார். அதற்குள் அம்முகமூடி மனிதர் புறப்பட்டு ஒரு 50 அடி தூரம் போயிருப்பார். இது கண்ட அப்பாஸ், ஹசனாருக்கு பின் பிறந்தவர், இவர் தாய் உம்முல் பானி நல்ல இளைஞர், வயது 16, சற்று துணிவுடன் தமது கைகள் இரண்டையும் தட்டி ஓ பெரியவரே என அழைத்தார். இவரின் குரல் அம்மர்ம மனிதரின் காதுகளில் விழுந்ததும் அவர் எதையுமே லட்சியம் செய்யாமல் தமது குதிரையை விரைவுபடுத்துவதை கவனித்த அப்பாஸ் அவர்கள் உடனே ஒரு நொடியும் தாமதிக்காது மற்ற மூவரையும் தன்னை தொடர்ந்து வர சைகை செய்து விட்டு தம் குதிரையில் ஏறி வேகமாய் அம்மாய மனிதரை தொடர்ந்து துரத்திச் சென்றார். அப்பாஸ் அவர்கள் குதிரை செலுத்துவதில் நிபுணர். அதனால் அச்சிறுவதை வயதிலேயே அரபிகள் அவரை சையதுல் ஃபுரோசான், புறவி புரவலன் என்றும் குதிரை வீரன் என்றும் அழைத்தனர். இமாம் அப்பாஸ் அவர்கள் குதிரை வேகமாய் ஓரிரு மைல் கல்கள் போய் அம்மாய மனிதரின் குதிரை மீது மோதி அதன் கடிவாளை கயிற்றை பிடித்து நிறுத்தினார். இவரின் கோபக்கணல் தெரிக்கும் வேகம் கண்ட அம்மாய மனிதர் ஒன்றுமே பேசாது தமது குதிரையை நிறுத்தி தன் தலையை தாழ்த்தி நின்று கொண்டார். அதற்குள் மற்ற மூவரும் வந்து மாய குதிரை அருகே நின்றனர். அவர்களை பார்த்த மாய மனிதர் வாயை திறக்காமலேயே ஹசனாரின் பக்கம் திரும்பி என்ன விஷயம் என்பது போல் தலையால் சமிகை செய்தார். அதற்கு இமாம் ஹசனார் தமது குதிரையிலிருந்து கீழே இறங்கி வந்தார். அவரை தொடர்ந்து இமாம் ஹுசைனும் அப்பாஸும் தங்கள் குதிரைகளிலிருந்து குதித்தனர். நேரே ஹசன் அவர்கள் இம்மர்ம மனிதரின் அருகே சென்று மன்னியுங்கள் பெரியவரே, நாங்கள் சில நன்மைகளை முன்னிட்டுத்தான் தங்களின் மேலான போக்கை தடை செய்தோம். தாங்களோ மிக பெரியவர் போல் தோன்றுகிறீர்கள். எனவே இச்சிறியோர் தவறை மன்னித்து தயவு கூர்ந்து எங்கள் குழப்பம் நீக்கியருள வேண்டுகிறோம். நாளை நான் அரபு அரியணையில் கலீஃபாவாக பதவியேற்க நேரிடும். அப்போது எனக்கு முன்பு கலீஃபாக இருந்த என் தந்தையின் புனித உடல் பற்றி மக்களுக்கு கூற வேண்டிய தவிர்க்க முடியாத சூழ்நிலை ஏற்படும். மேலும் என் தந்தை எனக்கு மட்டும் சொந்தமானவர் இல்லை, இந்நாட்டுக்கே அமீர். எனவே எல்லாரின் கண்டன கேள்விகளுக்கும் ஒரு கலீஃபா என்ற முறையில் நான் மௌனமான பதிலை தர வேண்டிய மர்மமான நிலையில் நிற்பேன். எனவே தயவு செய்து இவ்வுடலை எங்கு கொண்டு போக எம் தந்தையின் உத்தரவோ அங்கே தாராளமாக கொண்டு போங்கள். ஆனால் தாங்கள் யார் என்று மட்டும் சொன்னால் ஓரளவு மக்களை என்னால் சாந்தப்படுத்த முடியும் என எண்ணுகிறேன். எனவே நாட்டு மக்களின் பிரச்சனை என்பதால் தாங்கள் தயவு கூர்ந்து தங்களின் பெயரை கூறுங்கள் அல்லது தங்களின் திருமுகத்தை ஒருமுறை காட்டுங்கள் என்று மிக பணிவாய் குலைவாய் தனக்கே உரிய பண்பாட்டில் கேட்டார். ஹசனாரின் பொறுப்பு வாய்ந்த பேச்சு அம்மாய மனிதரின் கோபத்தை தணித்தது. அவர் வானத்தை அண்ணாந்து அரை நொடி நேரம் தம் கைகள் இரண்டையும் உயர தூக்கி நின்றபடியே ஏதோ இறை ஆணைக்கு ஆலோசனை செய்துவிட்டு பின்னர் தன் கரங்கள் இரண்டையும் கீழே விட்டுவிட்டு தன்னை சுற்றிலும் பார்த்தார். ஹஸ்ரத் அலியின் உடல் அவர் தோள்களில் இருந்தது. மற்ற மூவரும் அவரையே ஆடாது அசையாது பார்த்தனர். ஆனால் ஹசனார் மட்டும் தனது தந்தையின் உடலை வெறித்து பார்த்து நின்றார். முகமூடி மனிதர் தன்னை பார்ப்பதைக் கண்டு உடனே அவரை இவர் பார்த்தார். அம்மாய மனிதரின் உடல் மீது வானிலிருந்து ஒரு மங்கலான சிவப்பு ஒளிச்சுடர்பட்டது. உடனே அவர் தம் முகத்தரையை நீக்கியதுதான் தாமதம். பிள்ளைகள் மூவரும் எங்கள் அன்பு தந்தையே என்று அலறினாராம். ஆம், அந்த திரைமறைவில் இருந்தவர் அமீருல் முமினின் ஹஸ்ரத் பாதுஷா அலி முர்துசா இப்னு அபு தாலிப் அவர்களே தான். இது கண்ட முஸ்லிம் பின் அவுசஜா மூர்ச்சையாகி கீழே சாய்ந்தார். அதற்குள் அம்மனிதரின் குதிரை கடும் வேகத்தில் பறந்தது. அவரை தொடர்ந்து ஹசனாரும் ஹுசைனாரும் தங்களின் குதிரைகள் மீது ஏறி விரைந்தனர். மூர்ச்சையுற்று சாய்ந்த முஸ்லிம் பின் அவுசஜாவை தமது தோளில் சுமந்து கொண்டு தானும் தம் குதிரையில் ஏறி விரைந்தார். 4 பேர்களின் குதிரைகளும் துரத்தின. அப்பாஸ் அவர்கள் புறவியை அபாரமாக செலுத்தி தம் தோள் மீது கிடந்த பெரியவரை அணைத்தபடியே செலுத்தி மாய மனிதரின் குதிரைக்கு சமமாகவே செலுத்தினார். காடு மேடுகளை கடும் வேகத்தில் தாவி ஓடிய மாய மனிதரின் புறவியை தொடர்ந்து பிள்ளைகள் 4 ஓடினார்கள். ஆனாலும் நெடுந்தூரம் பிடிக்க முடியவில்லை. இருந்தாலும் புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? ஹஸ்ரத் அலிக்கு பிறந்தது மட்டும் என்ன? இவர்களும் சளைக்காது துரத்தினர். உடனே மாய மனிதரின் மனதில் சரி, இப்பாலகர்கள் நம்மை விடமாட்டார்கள், உயிரை இழந்தாவது எடுத்த காரியத்தை முடிக்கும் மனதிடமுடையவர்கள் என எண்ணி தமது குதிரையை நிறுத்தி கீழே புனித உடலுடன் இறங்கினார். உடலை அருகே இருந்த பாறை மீது வைத்துவிட்டு தான் மட்டும் திரும்பி வந்து தம்மை தொடர்ந்து வந்த 4 தடுத்து நிறுத்தினார். அவர்களும் இவர் அருகே வந்தபோது அங்கேயே நில்லுங்கள், உங்கள் தந்தையின் ஆணை இது, ஆண்டவன் லீலை இது, இதை மீற வேண்டாம். இந்த இடத்தை என் நினைவு சின்னமாக இறைவன் விரும்புகின்றான்.
உடல் இங்கு வைக்கப்படும். இது விபரம் யாருக்கும் தெரிய வேண்டாம். குறிப்பிட்ட நம் நண்பர்களும் குடும்பத்தார்களில் மட்டும் சொன்னால் போதும். கனிவான காலம் வரும், எல்லோருக்கும் தெரிந்துவிடும். அதுவரை நமது உற்ற நண்பர்கள், உறவினர்கள் அல்லாது யாருக்கும் கூற வேண்டாம். எனவே நீங்கள் யாரும் திரும்பி பார்க்காது இங்கிருந்து போய்விடவும். மேற்கொண்டு நான் பேசினாலோ நீங்கள் என் பேச்சை மீறினாலோ ஆண்டவனின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். எனவே புறப்படுங்கள் என்று கடுமையாக ஆணையிட்டார். திரைமறைவில் இருந்த ஹசரத் அலி அவர்கள் கூறியவுடன் புண்ணிய மகான் பெற்றெடுத்த புனித புதல்வர்கள் உடனே திரும்பி புறப்பட்டனர். யாரும் திரும்பி பார்க்கவே இல்லை. ஆனால் ஹசனார் மட்டும் தம் தந்தை மேல் உள்ள அளவு கடந்த பாசத்தால் சற்று திரும்பி பார்த்தார். உடனே அவர் உடல் நடுநடுங்கி, அதனால் அவரோட உடலில் இருந்த பித்துப்பை அருந்து விழுந்து விட்டதாம். அதனால் வீரியம் குறைந்து விட்டதாம். இதனால் தான் அவர் கடைசி வரை சாதுவாகவே இருந்து விட்டாராம். என்ன ஆச்சரியம்! புறவி வானிலே பறந்ததாம். அதில் தம் தந்தை கம்பீரமாக அமர்ந்திருந்தாராம். அவரது பூ உடலை ஸ்தூல சரீரம் எனப்படும் முரக்கபு உடல், அவர் குதிரை மீது அமர்ந்திருப்பது பஹீத்து என்னும் சூக்கும உடல். இதை ஆரிஃபீன்கள் என்னும் ஞானிகள் ரூஹே இன்சானி, ரூஹே நூரானி என்று கூறுவர். மஹரிபா என்னும் ஞான கோட்பாடுகள் பிரதியின் தத்துவம் உணர்ந்தவர்களும் இக்காட்சியின் உள்ளர்த்தம் புரியும். அமரர்களும் மாமன்னர்களும் தேவாதி தேவதர்களும் வலிமார்களும் குத்துப்மார்களும் ஷேக்மார்களும் முர்ஷதுகளும் ஜின்களும் கூட்டமாய் சுமந்து சென்றனராம். இவர்கள் இறுதி கட்டத்தில் இந்த உடலை வைத்துவிட்டு உரையாடிய இடம்தான் இன்று ஈராக் தேசத்தில் உள்ள நஜஃப் என்னும் ஊரில் உள்ளது. அங்கே ஒரு மாபெரும் மண்டபமானது ஹசரத் அலி அவர்களின் நினைவு சின்னமாய் பல ஆன்மீக கருவூலங்களுடனும் அளப்பரிய கராமத்துக்களுடன் காட்டிய வண்ணம் உள்ளது. அதை அலி தர்பார் என்பர். அங்கு ஹசரத் அலி அவர்களின் அருட்திரு உரையாடல்களையும் பல பலமான, திறமான, அதிசயமான, ஆன்மீகமான, பகுத்தறிவுக்கு புலப்படாத அறிவிற்கும் அப்பால் ஆன கராமத்துக்களை அந்நாட்டு அரசர் முதல் ஆண்டிகள் வரை அகில உலகமும் அனைவரும் அன்றாடம் கண்டு வருகிறார்கள். இதுதான் இமாம் அமீருல் மோமினின் அலி இப்னு அபு தாலிப் இப்னு அப்துல் முத்தலீப் அவர்களின் இறுதி அத்தியாயம். பெருமானாரின் மருமகனாரான குலஃபாயே ராஷிதீன்களின் 4வது கலீஃபாவான ஹசரத் அலி அவர்களது வாழ்வு சரித்திரம் முடிவுற்றது.